பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Realme C1 vs சாம்சங் தரப்புல வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆன சாம்சங் M10. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன் அண்டர் 8000 rupees, அதாவது 8000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ரெண்டு தான் ஒரு நல்ல காம்படிஷன் இருக்குன்னு சொல்லலாம். Realme C1 எப்பவுமே வந்து நல்ல டாப்ல இருந்தது. அதே போல் சாம்சங்குடைய M10 இந்த செக்மெண்ட்காகவே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுவாக இருக்கும்? இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்களே உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோனை தேர்ந்தெடுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது டிசைன். ஸோ டிசைன் வைஸ் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே வந்து சேம் பிளாஸ்டிக் தான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் கிளாசி ஃபினிஷ் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிசைன் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனா Realme C1 உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ப்ரீமியம் ஃபினிஷிங் தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. பில் குவாலிட்டி அப்படி நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் பில் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கையில் பிடிக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரெண்டுமே வந்து சாலிடான ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது. ஸோ இந்த வேலைக்கு உங்களுக்கு என்ன பில் குவாலிட்டி கிடைக்குமோ ரெண்டுத்துலையுமே அதை ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்ததாக டிஸ்பிளே. ஸோ Realme C1ல நமக்கு 6.2 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதில் IPS LCD பேனல் இருக்கு. கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க 3. பட் இதுவே நமக்கு சாம்சங்குடைய இந்த டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6.2 இன்ச் கொண்ட 720p டிஸ்பிளே கொடுக்குறாங்க. TFT பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் டிராகன் ட்ரெயில் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே இருக்கக்கூடிய நாச் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். எனக்கு மாடர்னான நாச் வேணும், வாட்டர் ட்ராப் நாச் அப்படின்னா நீங்கள் சாம்சங்கை பார்க்கலாம். இல்லை எனக்கு நார்மலான நாச்சே ஓகேனாவே நீங்கள் Realme C1 வந்து பார்க்கலாம். பட் பிரைட்னஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் TFT-ஆக இருந்தாலும் அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக வருது. சாம்சங்கில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவுட்டோர்லேருந்து எல்லாத்துலேயுமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே செல்லுலார் கால் ரிசப்ஷனாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து நல்லா இருக்குது. ஜியோ சிம் நீங்கள் ஒரே டைமில் 2 ஓல்டி சிம்மும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்வேன். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட், அதாவது வந்து சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வைஸாக நீங்கள் இதில் வந்து நார்மலாக வரக்கூடிய லவுட்னஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப கிறிஸ்பான சவுண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் சாம்சங்கில் நமக்கு டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுனால அதுவும் நீங்கள் நார்மலாக யூடியூப் வீடியோஸில் வராது. அதற்குன்னு இருக்கக்கூடிய ஆடியோஸில் நீங்கள் கேட்கும்போது ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு படி வந்து ஆடியோவில் சாம்சங் வந்து கொஞ்சம் மேலே இருக்குன்னே சொல்லுவேன். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி கிடையாது. ரெண்டுத்துலையுமே நமக்கு ஃபேஸ் அன்லாக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு கேலக்ஸியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அன்லாக் ஆகும்போது அந்த சின்னதாக வரக்கூடிய அந்த லைட் LED நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் தெரியுது. இதே இதோடைய ப்ராசஸர் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த Realme C1ல நமக்கு Snapdragon 450 கொடுத்துருக்காங்க. Adreno 506 GPU-ஓட. இதை இந்த சாம்சங் M10ல பார்த்தீங்கன்னா நமக்கு Exynos 7870 கொடுத்துருக்காங்க. Mali T830 MP1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த GPU கூட கொடுத்துருக்காங்க. Realme C1ல தான் வந்து 70,000க்கு மேலே வந்து ஸ்கோர் கொடுத்துருக்கு. ஸோ Snapdragon 450. பட் இதுவே Exynos பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 கிட்ட தான் வந்து அந்த ஸ்கோர் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது நீங்கள் Realme C1 தான் கொஞ்சம் பிக் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை பிக் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சென்சார்ஸ் அப்படி நீங்கள் பார்க்கும்போது Realme C1ல நமக்கு தேவையான எல்லா விதமான சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஜைரோஸ்கோப் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதற்காகனா VR மற்றும் 360 வீடியோ பார்க்கறதுக்காக. ஸோ அந்த சென்சர்ஸ் எல்லாம் இதில் மிஸ் ஆகுது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ரேம் வேரியன்ட், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 2GB ரேம் வேரியண்ட்டும் இருக்குது, 3GB ரேம் வேரியண்ட் இருக்குது. Realme C1ல பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாடல் வந்து உங்களுக்கு இப்போ 2019க்காகவே லான்ச் பண்ண ஒரு வேரியண்ட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா 2GB ரேம் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், அதே போல் 3GB ரேம் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ரேம் வேரியண்ட்டோடைய விலை 7,500 ரூபாய் மற்றும் 8,500 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் இதுவே M10 உடைய அப்படின்னு வேரியண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 16GB தான் தராங்க. அதே போல் 3GB ரேம் 32GB தராங்க. அதோடைய விலை 8,000 ரூபாய், இது வந்து 9,000 ரூபாய். ஸோ இதே டிஃப்ரென்ஸ் தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் காசு வந்து Realme C1 வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் 32GB வேரியண்ட் அப்படின்றது உங்களுக்கு 7,500 ரூபாய்க்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கூடவே நமக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரெண்டு மொபைலுமே இருக்குது. நீங்கள் அது மூலிமா வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடுதலான அட்வான்டேஜ். ஸோ இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கேமரா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லையும். அதுலேயும் குறிப்பாக Realme C1ல நமக்கு 13+2 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து நமக்கு
M10ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13+5 மெகாபிக்சல் கேமரா குடுக்குறாங்க. ரெண்டுத்திலும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு Samsung M10ல நமக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய ஷாட்ஸ் நார்மலா எடுக்கிறத விட லைட்டிங்லாம் நல்லா எடுக்கும்போது எடுத்தீங்கன்னா நல்ல வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து நிறைய வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுதான் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். பட் இதுல இருக்கக்கூடிய செகண்டரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி போர்ட்ரேட் மோடுக்காக மட்டும் தான். ஸோ அதனால போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இதுல கொஞ்சம் நல்லாவே வருது. ஸோ நான் எடுத்து ஒரு சில கேமரா சாம்பிள்ஸை வந்து செக் பண்ணி பாருங்க. அவுட்டோரில் எடுத்த ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை போர்ட்ரேட் ஷாட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து Realme C1ல வந்து நல்லா இருக்கு. பட் இதுவே வைட் ஆங்கிள்லாம் நீங்கள் எடுக்கும்பொழுது நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது உங்களுக்கு Samsung M10ல வந்து எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செல்ஃபி கேமரா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுத்திலுமே நமக்கு 5 மெகாபிக்சல் கொண்டான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் மற்றும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். Realme C1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோலையும் சரி, ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் சரி ரெண்டுத்திலுமே அப்படி தான் இருக்கு. பட் இதுவே உங்களுக்கு Samsung M10ல பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பட் நைட் மோட்ல எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் வந்து டல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய OS அப்படின்னா Android 8.1 தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Realmeல கலர் OS கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு Samsung எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்டாக் ஆண்டட் கிடையாது, வெவ்வேறு வெர்ஷன் தான். ரெண்டுத்துலையுமே சின்ன சின்ன பக் இருக்கு. பட் RAM மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப ஹெவி டாஸ்கிங் எல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஓரளவுக்கு நார்மலான விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபோனுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து தாங்குது அப்படின்னே சொல்லலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் Realme C1 தான் வந்து கிளியர் வின்னர்னு சொல்லலாம். 4230 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்கு. உங்களுக்கு 1.5 நாட்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துட்டு போயிடும் எவ்வளோ ஹெவி டாஸ்கிங் பண்ணாலும். பட் இதுவே உங்களுக்கு Samsung M10ல 3400 mAh கொண்ட ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்து போகும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Samsung வந்து ரொம்ப காலமாக வந்து மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அவங்க கொஞ்சம் கம்மி விலைக்கு Samsung லவர்ஸ்க்கு Samsung திரும்ப வரணும், இல்லை Samsung வாங்கணுன்றவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் இந்த M10 அப்படின்றது ஒரு பேசிக் ஆப்ஷனாக வந்து எடுத்துக்கலாம். பட் எனக்கு இந்த மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறதுல Realme வந்து எல்லா செக்மெண்ட்லையும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நல்ல காம்படிஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்போ கிட்ட தான் விஷயங்களும் வருதுன்ற பட்சத்தில் Realme C1 ஓரளவுக்கு வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருக்கிற இந்த கம்பேரிசனில் Realme C1 அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய கம்பேரிசன். நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து செட் ஆகும் பாருங்க. உங்களுக்கு கேமரா முக்கியமா, பேட்டரி முக்கியமா, இல்லை டிஸ்பிளே ரொம்ப முக்கியமா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பாருங்க. அதற்கு தகுந்தாற் போல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எது அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுங்க. எந்த ஸ்மார்ட் ஃபோனை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போறதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.